சார், என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன். நான் வந்து டான்சி நகர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கேன். இந்த டான்சி நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நகர்கள் இருக்கிறது. ஒரு 10,000 குடும்பங்கள் வந்து இங்கே குடியிருந்து வராங்க வந்துட்டு. ஸோ எங்கள் பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வான பகுதின்றதால அதிகப்படியான ஒரு மழை பெய்யுது அப்படின்னா இங்கே தண்ணி வந்து ஒரு 4 அடி 5 அடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எங்கள் பகுதியில் வந்துட்டு. ஸோ அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அது மாதிரி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். மிகப்பெரிய ஒரு பாதிப்புலாம் எங்கள் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வந்துட்டு. ஸோ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா என்டையர் பகுதி, இந்த பகுதி வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லா தண்ணியும் வந்து இந்த எங்கள் பகுதிக்கு வந்துட்டு தான் அவுட் சோர்ஸ் வந்து 6 வென்ட்ன்ற ஒரு வெளியில் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது வந்துட்டு. ஸோ அது மாதிரி நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா 2015 ஒரு வெள்ளம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 7-8 வெள்ளத்தை பார்த்துருக்கோம். ஸோ இது அதிகப்படியான வெள்ளங்கள் வந்து அந்த காலத்து டைம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியில் போகக்கூடிய நிலைமை இருந்தது அப்போ வந்துட்டு. ஸோ பெருங்குடி ரயில்வே ட்ராக் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெருங்குடி ரயில்வே ரோடெல்லாம் கிடையாது. அப்போது வந்து தண்ணி வெளியில் போகக்கூடிய நிலைமை இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ரோடெல்லாம் போட்டதோடனே எங்களுக்கு தண்ணி வெளியே இருக்கக்கூடிய இப்போ வந்து அவுட் சோர்ஸ் வந்து 6 வென்ட்ன்ற ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கிறதால மிகப்பெரிய பாதிப்புக்கு நாங்கள் வந்து ஆளாகிறோம் வந்துட்டு. இப்போ நாங்கள் வந்து 2015 அது மாதிரி நாங்கள் அனுபவிச்சிட்டோம். லாஸ்ட் இயர் 2023 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 அடி தண்ணி வந்து இங்கே வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது வந்துட்டு. ஸோ சென்னை மாநகராட்சி வந்து எங்களுக்கு வந்து போட்டு அலர்ட் பண்ணுவாங்க எங்கள் பகுதிக்கு வந்துட்டு. கிட்டத்தட்ட ஒரு 30 போட் 40 போட்லாம் கொண்டு வந்து இறக்குவாங்க. ஏன்னா இது வந்து பெரிய ஏரியான்றதால இந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்துட்டு. அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டுக்காக வந்து சண்டை போடுறது. எல்லாருமே எனக்கு போட்டு வேணுங்க கேட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வந்துட்டு. அது பாலுக்கு, தண்ணிக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநகராட்சி தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு மக்கள் போயிடுறாங்க வந்துட்டு. அது நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அசோசியேஷனில் இது வந்து இது நம்ம கன்ஃபார்மான ஒரு ஏரியா. இது வந்து ஒரு அதிகப்படியான மழை வந்ததுன்னா வெள்ளம் நிற்கக்கூடிய பகுதி அப்படின்றது நம்ம ஒரு கன்ஃபார்மான பகுதின்றதால நாங்களே என்ன பண்ணோம், அசோசியேஷனில் வந்து ஒரு முடிவு பண்ணி எதுக்கு நம்ம போய், ஏன்னா ஒரு டிசாஸ்டர்லாம் வந்துட்டா ஒரு அரசு வந்து முழுமையாக வந்து எல்லாருக்கும் செய்ய முடியாது. அதனால நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், போட்டு, பால், தண்ணி இது எல்லாமே வந்து நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசோசியேஷனில் நாங்கள் ஒரு டிசைட் பண்ணி அதுக்கு உண்டான ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணி இப்போதைக்கு நாங்கள் வந்து ரப்பர் போட்டு வந்து ஒரு 3 ரப்பர் போட்டு, லைஃப் ஜாக்கெட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஃபண்ட்ஸில் வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் தான். இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இது ஃப்ரெண்டு வந்தால் இது எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வெள்ளம் நிற்கக்கூடிய பகுதின்றதால இன்னும் இதை விட பெட்டர் போட்டாவே என்ன பண்ணுவோம், வாங்கி வைக்கலாம் அப்படின்ற பிளானில் நாங்கள் இருக்கோம் வந்துட்டு. அதே மாதிரி மில்க்கு, தண்ணி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வாலண்டியர்ஸ் அது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ நான் ஒரு வெள்ளம் வந்துட்டால் நம்ம மெயினாக வந்து கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, அதுபோல் சைல்டு, வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, யாரெல்லாம் இது மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு சேஃபாக கொண்டு போய் அவங்கள வெளியில் விடணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட்காக தான் நம்ம வந்து போட்டு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் சார் வந்துட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து எங்கள் பகுதியில் வந்து நிற்கக்கூடிய தண்ணி வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி, காந்தி ரோடு, தண்டீஸ்வரம், அப்புறம் வேளச்சேரி லேக்கு இதெல்லாம் ஓவர்ஃபுல் ஆகி அதிகப்படியான தண்ணி வந்து எங்களுக்கு வெள்ளம் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பகுதியிலேருந்து எங்களுக்கு வந்து ஓவர்ஃபுல் ஆகி வந்து வரக்கூடிய தண்ணி தான் எங்களுக்கு அதிகமான தண்ணி வரும். எங்களுக்கு வெள்ளம் வந்து எவ்வளோ தண்ணி எங்களுக்கு வெளிலேருந்து வருதோ அவ்வளோ தண்ணியில வந்து அவுட் சோர்ஸ் வந்து எங்களுக்கு கிடையாது. ஸோ அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 6 வென்ட்ன்ற வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது வந்து போதுமானதான ஒரு என்ட்ரன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கள் அசோசியேஷன் நாங்கள் வந்து பல கோரிக்கைகள் வச்சுருக்கோம், மனுலாம் கொடுத்துருக்கோம். இன்னொரு 6 வென்ட் வேணும், அது மாதிரி சில கால்வாயெல்லாம் அகலப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் நாங்கள் வந்து மனுவாகவே நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். அந்த மனு அடிப்படையில் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க வந்துட்டு. ஸோ மேற்கொண்டு நாங்கள் வந்து என்ன பண்ணணுன்றதை நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் வராமல் இருக்கு, வேற ஏதாவது வழியில் அவங்க வந்து டேன் பண்ண இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மேக்ரோ கனல்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த மேக்ரோ கனல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தூர் வராமல் இருக்காங்க வந்துட்டு. ஸோ நாங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ எங்களுக்கு வரக்கூடிய தண்ணிகள்லாம் வந்து நிறைய தண்ணி குறையும் எங்களுக்கு வந்துட்டு.
ஸோ அதை டிவைட் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற கோரிக்கை மனுலாம் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், மாநகராட்சி ஆணையர், அப்புறம் கார்பரேஷன் இவர் கலெக்டர், நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, அப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி எல்லாருக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் இங்கே பகுதி மக்கள்கிட்ட 2000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம். 2000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் வந்து மனுவாகவே 2ஆம் மாதமே கொடுத்துட்டோம். இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்றதை வந்து கொடுத்துட்டோம். பட் ஆனால் வந்து இன்னும் நடவடிக்கையை வந்து எடுக்காமல் இருக்காங்க. வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அது பேசி நாங்கள் முடிவு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலான்றதால ஒரு முடிவு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் மூவ் பண்ணோம் சார். வந்து பண்ணுறாரு தண்ணி அதிகமாக தேங்கி இந்த டைமும் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அரசு சைட்ல இருந்து. 3 நாள் வந்து என்ன பண்ணாங்க, என்ன ஏதுன்னு அதுதான் இப்போ நாங்கள் மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்ததுக்கு நாங்கள் வந்து ஏன்னா 2023 நாங்கள் வந்து 2015 ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் நடுவில் 7 வருஷமா பிரச்சனை எல்லாமே இருந்தது. அப்புறம் 2023 ஒரு இஷ்யூ ஆகுது. இஷ்யூ ஆன உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏன்னா நம்ம வந்து இப்படியே தொடர்ந்து பாதிக்கப்பட்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகுது. ஒரு எல்லாமே லாஸ் ஆகுது எங்களுக்கு. வந்துட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நீங்கள் வந்து லாஸ் ஆகுது. காரு நாங்கள் கொண்டு போய் ரோட்டில் விட்டுறோம், மெயின் ரோட்டில் கொண்டு விடக்கூடிய சூழல் இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருள் நிறைய லாஸ் ஆகுது. வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் குடிக்கு தண்ணி கஷ்டம், கரண்ட் கஷ்டம், எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. வந்துட்டு இப்போ என்னன்னா, அரசு வந்து நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் வந்து ஒரு தகவல் கொடுத்து இந்த பிரச்சனைகள் இருக்குது, ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து தீர்வு காணணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துட்டா அதுக்கு உண்டான பதில் இது வரைக்கும் எங்களுக்கு இல்லை. நோ ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ சமீபத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஏதோ மண்ணெல்லாம் வாரிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு ஸோ கடைசி நேரத்தில் வந்து பண்ணுறாங்க. அது கூட இன்னும் முறையாக செய்யலை. வந்து ஏதோ அரைகுறையாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு ஸோ முழுமையாக இங்கே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த பகுதியில் 50 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் தெரியும் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இஷ்யூ இருக்குது, என்ன இது இருக்குன்றதை எங்களுக்கு தான் தெரியும். புதுசாக வந்த அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு வந்து பிரச்சனையே தெரியாது. ஸோ எங்களையும் வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் வந்து வாங்க என்ன பிரச்சனை இருக்குன்றதை கேட்கணும். நாங்கள் மனுவாக கொடுத்தா அந்த மனுவுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. அப்போ நாங்கள் எதுக்கு மனு கொடுக்கணுன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் வந்து லீகலாக நாங்கள் என்ன பண்ணணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கோம். அது இப்போ நீங்கள் கொடுத்த அந்த அறிக்கை, ஒரு 5 அம்ச அறிக்கை, அது கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னா டோட்டல் வேலை டான்சி நகர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 100%ன்றது அட்லீஸ்ட் ஒரு 60% குறை எங்களுக்கு தண்ணி வர்றது. எங்களுக்கு வந்து நான் சொல்ற சில விஷயங்கள்லாம் பண்ணா, 2வது வந்து தண்ணி வந்து வேகமாக அவுட்சோர்ஸ் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். தண்ணிகள் வந்து நாங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் கூட தெரியும். எங்களுக்கு இதுதான் இஷ்யூன்றதை நாங்கள் வந்து பல முறை மீட்டிங்லையும் பேசியிருக்கோம். சென்னை மாநகராட்சி மீட்டிங்கில் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். பட் ஆனால் வந்து அதை பற்றியே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ நோ டிஸ்கஸ், அந்த காதலே வாங்க மாட்டுறாங்க. அது இதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ நாங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைனா சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வந்து டிசைட் பண்ணி அதுக்கான வேலையில செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் வந்து.